ஈஸ்வரி பார்த்துட்டிங்களா மயூ வந்துட்டு ரொம்பவே திட்டுறாங்க. ஏய் என்ன உங்கள் அப்பா கூட ரொம்ப தொல்லை பண்ணே இருக்க. அவர் வந்து இனியாவுக்கு தான் அப்பா, உனக்கு அப்பா கிடையாது. நீ போய் உன் வேலையை என்னவோ அது பண்ணிட்டு பாரு. அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மா கிட்ட டவுட்டு இல்லை. நீ என்ன சும்மா கோபியை தொல்லை பண்ணே இருக்க, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லி திட்ட. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராதிகா வராங்க. மயூ வா, நான் உனக்கு சொல்லித்தரேன், இனிமேல் ஏதாவது டவுட் வந்து என்கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கூப்பிட்டு போயிட்டு அவங்க தனியாக டவுட்ஸ் கிளியர் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கோபி உள்ளே வராரு. கோபி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்குறாங்க. நான் அம்மா பேசுறதுக்கு சாரி, இனிமேல் வந்து அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க, அம்மா கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கேன், அதனால இனிமேல் உங்களுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல. யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்க கோபி. சின்ன பசங்க வந்து ரொம்ப சீக்கிரம் ஆட்டு ஆயிடுவாங்க, அப்புறம் பாவம் அவங்க கவலைப்பட்ட நம்ம என்னத்துக்கு இருக்கோம், பெரியவங்க நாம தான் கொஞ்சம் மெச்சூரிட்டியோட நடத்தணும் அப்படின்னு சொல்ல. சரி நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல. சரி நம்ம டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க, நான் மையோ ஸ்கூல் கமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு கோபியும் வந்து ரெடி ஆகிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுங்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்துட்டு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட ராதிகா பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன் எனக்கு தெரியாதா, நான் தானே அப்பாயின்மெண்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், நான் கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் சும்மா வேணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன பின்னாடி பார்த்தீங்கன்னா கோபி இருந்துட்டு செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து ஈஸ்வரி கிட்ட, அம்மா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால் வந்துட்டு டாக்டருக்கு ரொம்ப ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, யாரும் அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது, அப்படி ஆனால் திருப்பி ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு சொல்ல. அப்படியா, நான் இனிமேல் எதுவும் சொல்கிறதில்ல, நீ நிம்மதியாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு கோபி வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஒரு வேளையை இந்த பிரச்சனை முடிஞ்சு இனிமேல் வந்துட்டு 2 பேரும் சண்டைப்படாமல் ஒத்துமையாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி முடிக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக கொஞ்ச நேரம் எல்லாருக்கூட பேசிகிட்டு இருக்க. பாக்கி வந்துட்டு நேராக வராங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன 10 நாள் முடிஞ்சிருச்சு, எப்போ வீட்டை காலி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்ல. இது இன்னொரு 2-3 நாளில் காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ராதிகா வந்துட்டு இல்லை நாளைக்கே நாங்கள் வீடை காலி பண்ணிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோபி பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஆகிறாங்க. ஏன் உடனே காலி பண்ணணும், நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஈஸ்வரி இருந்துட்டு ஏன் கோபியை வெளியே போகணும், அவன் இங்கே தான் இருப்பான், அவன் உடம்பு செட் ஆனாலும் சரி, அவன் நல்லா இருந்தாலும் சரி, அவன் இங்கே தான் இருப்பான், இது அவனோட வீடு அப்படின்னு சொல்ல. அதுக்கு பாக்கி வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு, யாரோட வீடு அத்தை, இது என்னோட வீடு, அவர் இருக்குவா வேணாம், நான் தான் முடிவு பண்ணணும், அதுவும் இல்லாத அவர் இப்போ எனக்கு யாரோ தானே, அவருக்கு தான் வந்து இனிமேல் உடம்பு செட் ஆயிடுச்சு இல்லை, இனிமேல் அவர் ஏன் எங்கே இருக்கணும், அவர் குடும்பத்தை கூப்பிட்டு அவர் போய் அவர் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கோபி ஏன் வெளியே போக சொல்கிறேன், அதுவும் இல்லாத ஏன் மருமகள் நீ ஏன் வெளியே போக சொல்கிற, அவள் நான் இருக்கிற வரை இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஓ உங்கள் மருமகளா, அப்போ உங்கள் மருமக கூட நீங்கள் இருங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு பாக்கி இது பண்ணுறாங்க. உடனே கோபி வந்துட்டு ஏன் நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறீங்க, நம்ம எல்லோரும் ஒத்துமையாக ஒரே வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு சொல்ல. அதுக்கு பாக்கி வந்துட்டு அது எப்படி சார் ஒரே ஒற்றுமையாக இருக்க முடியும், நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு இருக்கீங்க, நான் என் ஃபேமிலியோடு இருக்கேன், இதில் எப்படி சார் நீங்கள் ஒத்துமையாக இருக்கலாம்னு சொல்லலாம், நீங்கள் தானே ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டு விட்டு போனீங்க, இப்போ என்ன திடீர்னு வந்து புத்தர் மாதிரியே வந்து ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக கோபி கிட்ட சண்டை போடுறாங்க. இப்படி சண்டை போட்டு இருக்கா. அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றது நான் அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.